போற்றுவதுதான் நம் திராவிட மாடல் அரசியுடைய புரட்சி. அது மட்டுமல்லாமல் நான் இன்னொரு கருத்து சொல்கிறேன். அது என்னவென்றால், விதவைக்கு கைம்பெண், ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளி, மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு திருநங்கை என்று பெயரிட்ட தாய் மாணவர் கலைஞரையாவுடைய வழியில் பெண்களுக்கு இலவச பேருந்து என்று இல்லாமல் கட்டணமில்லா பயணம், பெண்களுக்கு உதவித்தொகை என்று இல்லாமல் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வர் திட்டம் என்று திட்டங்களின் பெயர்களில் கூட பெண்களுக்கு சுயமரியாதையை தருவது நம் திராவிட மாடல் ஆட்சிதானே. ஒரு பெண் இன்னும் இந்த தமிழ் மண்ணில் வெற்றி புன்னகையோடும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம் முதல்வர் இந்த நாட்டை ஆள்கிறார் மட்டுமல்ல, நம் அப்பா இந்த பெண் சமூகத்தை பாதுகாப்பாக பார்த்து கொள்கிறார் என்பதே எங்கள் நம்பிக்கை. விளையாட்டு துறையில முக்கியமா பெண்கள், கபடியில கண்ணகி நகர் கார்த்திகா, கிரிக்கெட்ல ஜெமிமா முன்வரத்துக்கு காரணமே நம்முடைய திராவிட மாடல் அரசு தானே. அது மட்டுமல்லாமல் கொள்கை இல்லாத தலைவர்கள் நல்ல ரசிகர்களை வேண்டுமானால் உருவாக்கலாம், ஒரு பொழுதும் நல்ல தலைவர்களை உருவாக்க முடியாது. திராவிடத்திற்கு என்றும் இல்லை வறட்சி, என்றும் இருப்பது வளர்ச்சி, எழுச்சி. அதற்கு சாட்சி